ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு அழகான ஆசமேட்டிக்காக ஒரு பார்பி டால் கேக் வந்து ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்யும்போதே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த கேக்கை வந்து கொடுக்கவே எனக்கு மனசு வரல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பசங்க பர்த்டேக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு இது பண்ணிடலான்ட்டு ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு இந்த கேக்கு. எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தாங்க. இதுக்கு ஒரு கேக் போர்டு எடுத்துக்கணும். நான் வந்து 10 இன்ச் கேக் போர்டு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து என்னோட கேக் வந்து பேஸ் கேக் வந்து நான் 7 இன்ச்சுக்கு தான் பண்ண போகிறேன்னு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் 10 இன்ச் கேக் போர்டு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, தீம்டு கேக்குக்கு வந்து பட்டர் க்ரீம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரெகுலர் கேக்னா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து தீம்டு கேக், அதனால் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பட்டர் ஸ்காட்ச் கேக் கேட்டிருந்தாங்கங்க. அதனால் வந்து பட்டர் க்ரீமில் வந்து நான் பட்டர் ஸ்காட்ச் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஸ்காட்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை வந்து நான் க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கேக் பேஸ் கேக் வந்து நான் 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேங்க. 7 இன்ச் கேக் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் கேக் போர்டில் வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 7 இன்ச் கேக்கை வந்து அது மேலே வச்சுட்டேன். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம சுகர் சிரப் லைட்டாக ஆட் பண்ணணும். ஒரு சைடு ஆட் பண்ணால் போதும். சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பட்டர் க்ரீம் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணலாமான்னா இல்லை, பண்ணக்கூடாது. அந்த பட்டர் க்ரீம் வந்து அந்த சிரப் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ மேலேயே அப்படியே நின்றுட்டுருக்கும். அது இல்லாமல் சரி வராது, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் எப்பயுமே கேக் மேலே சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டர் க்ரீம் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இதுக்கு மல்டிபிள் கேக் லேயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு 7 இன்ச் கேக் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு 2 6 இன்ச் கேக் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 5 இன்ச் கேக் லேயர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 4 இன்ச் கேக் லேயர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதில் இந்த கேக் பண்ணுறதுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த கேக் வந்து நான் செஞ்சுருக்க மாதிரியே உங்களுக்கு அழகாக வந்துடும். அண்டு வாங்கின கிளையண்ட்டுமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. பேஸ் செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த சைஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிற கேக் வேணுங்கிறத பொறுத்து. நான் செஞ்சுருக்க கேக் சைஸ் வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கு. நீங்க பெருசா வேணும்னாலும் பெருசா செஞ்சுக்கலாம். கீழ 7 இன்ச் கேக் லேயர் வச்சேன் இல்லைங்களா? அதில வந்து சென்டர் போர்ஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது ஏன்னு உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம சிரப் போட்டோம். அதுக்கப்புறம் க்ரீம் ஆட் பண்ணோம். அதுக்கு மேல 6 இன்ச் கேக் லேயர் வச்சுட்டு, அதுலயும் சென்டர் போர்ஷன் கொஞ்சமா எடுத்துடுறேன். எடுத்துட்டு அது மேலேயும் சிரப் வச்சுட்டு க்ரீம் வச்சணும். இதே தான் ப்ராசஸ் உங்களுக்கு. எந்த ஸ்டெப் பண்ணாலுமே சிரப் அண்ட் க்ரீம் லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போணும். அண்ட் வந்து இன்னொரு 6 இன்ச் லேயரும் வைக்கிறேன். ஸோ டோட்டலா 2 6 இன்ச் கேக் லேயர் வச்சு அது மேலேயும் க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ பேஸ் 3 லேயருக்கு வந்து பிங்க் கலர் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நானு நெக்ஸ்ட்டு 5 இன்ச் கேக்கும் அண்ட் 4 இன்ச் கேக் 2 வச்சிருக்கேன். அதுக்கு மேல. ஸோ அதுக்கு 2ம் நான் வந்து அவுட்டர் வந்து பிங்க் கலர் குடுக்கல. ஏன்னா எனக்கு மேல வந்து லைட் கலரா தான் ஆட் பண்ண போறேன். அதனால வந்து நான் பிங்க்க வந்து ஆட் பண்ணல அதுக்கு. நான் ஒரு கேக் லேயர்ஸ் வைக்கவே நான் சைடில் வந்து க்ரம் கோட்டிங்கும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கேக்கை நல்லா ஸ்டாக் பண்ணிட்டேன். க்ரம் கோட் முடிச்சது அப்புறம் 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா நான் சொன்னேன் பட்டர் க்ரீம் வந்து ஹார்ட் ஆகிடும். நம்ம வந்து அதுக்கு மேலே என்ன டிசைன் வேணால் போடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் ஆஃப் க்ரீம் வந்து ஆட் பண்ணி ஸ்மூத் பண்ணி விடுறேன். பார்க்குறதுக்கு ஒரு மவுண்டைன் ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கேக் லேயர்லேயும் நான் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அது உள்ளேயும் வந்து க்ரீம் ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து அது நல்லாயிருக்கும். நான் பேசிக் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ண போறேன். அதனால நான் பிங்க் கலர் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் கேக்க வந்து 3ஆ பிரிச்சுக்கிறேன். கலர்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். இந்த மாரி லைட் பேஸ்டல் கலர்ஸ்ல டார்க், லைட் இந்த மாரி ஆட் பண்றதுக்கு பேர் தான் ஆம்ப்ரே கேக்குன்னு சொல்லுவாங்க. வில்டனோட 1 பைப்பிங் டிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பைப்பிங் பேக்ல வந்து அந்த டிப்பை ஃபர்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் ஆட் பண்ணணும். நான் வந்து லைட்டா ப்ரெஷர் குடுத்து க்ரீம லைட்டா ஸ்க்வீஸ் பண்ணி அது அந்த கேக் மேல வச்சு புல் பண்றேன் பேக்க. ஸோ இந்த மாரி ஃப்ளவர்ஸ் வந்து வந்துரும் அதுலருந்து ஈஸியா. உங்களுக்கு ஈஸியா தெரியிற மாரி தான் வச்சிருக்கேன் பாருங்க. 3 போர்ஷனா பிரிச்சதுல வந்து ஒரு போர்ஷனுக்கும் 4 லைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்றேங்க. ஸோ செகண்ட் போர்ஷனுக்கு வந்து
நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டார்க் பிங்க்கோட கொஞ்சம் லைட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட் பிங்க் பீச் கலர் வேணும். பீச் கலர் கிடைக்கிறதுக்கு வந்து பீச் கலர் கலர்ஸும் விற்குதுங்க. ஆனால் நான் வந்து பிங்க் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணியே நான் பீச் கலர் கொண்டு வந்துடுவேன். அந்த பிங்க் எடுத்துட்டு கொஞ்சம் ஒயிட் அண்டு கொஞ்சம் க்ரீம் கலர் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் வந்து கிளையண்ட் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்த்த கலர் வரல. அதனால 1 ட்ராப் ஆஃப் மறுபடியும் பிங்க் அண்ட் 1 ட்ராப் ஆஃப் எல்லோ வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பிங்கிஷ் பீச் கலர் காம்பினேஷன் வேணும். அதனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணேன். 2:1 ரேஷியோவில் வந்து பிங்க் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பீச் கலர் உங்களுக்கு கிடச்சிடும். இதுவும் ஒன் ஆஃப் த டிப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பார்க்க தான் நான் ஒரு டிப்பாக சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா கேக் டெக்கரேட்டிங் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா வீடியோஸ்லேயுமே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். போர்ஷனாக டூத் பிக் வச்சு பிரிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து செகண்ட் போர்ஷனுக்கு வந்து அந்த பிங்கிஷ் பீச் கலரை வந்து ஆட் பண்ணி அதே மாதிரி 1M டிப் யூஸ் பண்ணிவிட்டு நான் 3 லைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட்டு கலருக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு லைட் பீச் கலர் வந்து அதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆம்ப்ரே காம்பினேஷனில் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் பிங்கிஷ் பீச் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் ஒயிட் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணோன்னா இந்த லைட் பீச் கலர் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா 2 ட்ராப்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் 1 ட்ராப் ஆஃப் எல்லோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் பீச் கலர் கிடச்சிருங்க. ஸோ நம்மளோட டிசைன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இப்போ பார்க்கவே. நம்ம சென்டரில் கிரியேட் பண்ண ஹோல் எப்படி இருக்கு பாருங்க. இதோ நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க, பாபி டால். இதை வந்து எப்படி நான் ரேப் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரைன் ரேப்பில் வச்சு நான் கால் போர்ஷனையும் ஹேரையும் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ கால் வந்து அந்த க்ரீமில் டச் ஆகாது. சரைன் ரேப் வந்து ஃபுட் சேஃப் மெட்டீரியல். அந்த பிளாஸ்டிக் வந்து க்ரீமில் டச் ஆகாத மாதிரி, கேக்கில் டச் ஆகாத மாதிரி இருக்கும். ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ரேப் தான் அது வந்து. ஸோ வந்து அது சேஃப் தான். அண்ட் வந்து ஹேரை ஏன் டைப் பண்ணியிருக்கேன்னா, அதில் க்ரீம் எதுவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேர் கலரே சேஞ்ச் ஆகி மெஸ்ஸி ஆகிடும். அதனால் அதையும் ரேப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேர்ல்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பேர்ல்ஸ் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய பேர்ல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அது எல்லாமே ஸ்வீட் எடிபிள் பேர்ல்ஸ் தான், சாப்பிட்லாம். பேர்ல்ஸ் வந்து நிறையா ஆட் பண்ணுறேன் டெக்கரேஷன்ஸ்க்காக. நம்ம க்ரீமில் தொட்டு டூத் பிக்கில் வச்சு வச்சு நம்ம ஒன்றுனா வைக்கலாம். அண்ட் சைடில் வந்து என் பொண்ணும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நான் சொன்னேன் இல்லையா, அவளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம். நான் எது பண்ணாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. பாபியோட கை வந்து தூக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னும் க்ரீம் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் அண்டு நம்ம ஒர்க் பண்ணுற பேர்ல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் அதை தூக்கி வச்சுருக்கேன். பாபியோட ட்ரெஸ் கலர் வந்து நம்ம கேக் கலருக்கு சூட் ஆகலை, மேட்ச் ஆகலை ஆக்சுவலாக. அதனால் நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பைப்பிங் பேக் வச்சுட்டு நான் பைப் பண்ணிகிட்ருக்கேன். மில்டனோட 16 நம்பர் பைப்பிங் டிப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து. கடைசி லேயருக்கு என்ன நம்ம கலர் ஆட் பண்ணமோ டாப் லேயருக்கு அதே கலர் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி அதே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு ப்ரிட்டியான ட்ரெஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ட்ரெஸ்ஸோட பின் பக்கமும் நான் டிசைன்ஸ் ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா ஒரே மாதிரி ஈவனாக தெரியணுங்கிறதுக்காக ஸ்ட்ராப்ஸில் எல்லா இடத்துலையுமே ஆட் பண்ணுறேன். அண்ட் மேலே டாப் ட்ரெஸ்லையும் நான் வந்து பேர்ல்ஸ் வைக்கிறேன். சின்ன சின்ன பேர்ல்ஸ் வைக்கிறேன். பெருசு வச்சா ரொம்ப ஆக்வர்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் குட்டி குட்டி பேர்ல்ஸ் தான் வைக்கிறேன் அங்கே. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடித்த உடனே நான் ஆக்சுவலாக ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ பட்டர் க்ரீம் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஹேர் ரிமூவ் பண்ணால் ஹேர் வந்து அதில் பட்டர் க்ரீமில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். அதனால் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்களா, டடா, நம்ம பாபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா பாருங்கள் நம்ம பாபி. கேக் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேக்குக்கு உண்டான டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து 3 கலர்ஸ் ஆட் பண்ணேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 3 போர்ஷனாக பிரித்தேன். ஸோ ஒரு போர்ஷனும் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். அதனால் க்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு அடுத்த லேயரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுதாங்க இன்னொரு டிப்புன்னு இந்த இதுக்கு. அதே மாதிரி பார்பியை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேக் டெக்கரேட் பண்ண வரைக்கும் நான் ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா. அப்போ தான் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எதுவுமே க்ரீமுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. அண்ட் அதே மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பாபியோட ஹேண்டை ரைஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து க்ரீமில் எதுவும் டச் ஆகி மெஸ்ஸி ஆகாது. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கீழே இறக்கி விட்டேன்.
இந்த கேக் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு கேக்கும் ரெடி பண்ணும்போது பேக் அண்ட் ஃபோர்த் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் இதுக்கும் நடந்துகிட்டே தான் இருப்பேன். கொண்டு போய் வச்சு வச்சு எடுத்தோன்னா, நமக்கு ஒரு இது லேயரும் நல்லா ஈஸியாக செட் ஆயிக்கும். ஸோ கிளம்ஸியாக இருக்காது. இப்படி ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் வேணும்னா, கொஞ்சம் மெனக்கெடல் இருக்கதாங்க செய்யும். கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வேணும். நெறைய பேர் கேட்குறீங்க என்ன, எப்படி இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வரீங்க? எப்படி உங்களுக்கு கேக்ஸ் நல்லா வருது? அப்படிலாம் கேட்கும்போது, இந்த சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் இந்த பாபி டால் கேக் பண்ணி உங்க ஃபேமிலிய அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் விவி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.